ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே ரெசிபி பன்னீர் வெஜிடபிள் புலாவ். ஃபஸ்ட்டு பன்னீரை ரெடி பண்ணிக்கோங்க. பன்னீரில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், சால்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆயிலில். அடுத்தது குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பைசஸ் பிரிஞ்சி இலை, மராட்டி முட்டு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கிரீன் சில்லி, ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ண பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் போட்டுக்கலாம். தேங்காய் பால் நான் போட்டிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் 1:2. அப்புறம் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி மூடி வச்சு 3 விசில் வர வரையும் வேக விடுங்க. பன்னீர் புலாவ் ரெடி.